எனக்கு அலர்ஜி இருக்கு, எனக்கு நரம்பு பிரச்சனை இருக்கு, எனக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்கு. அதனால 2016 சிங்கப்பூர்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். நான் எங்கேயும் ஓடி போகல. முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி நான் ஏதோ ரைடுக்கு பயந்துட்டு தான் நான் சிங்கப்பூருக்கு போயிட்டேன்னு சொல்றதுலாம் தப்பு. இது தவறான தகவல். 17ஆம் தேதியை நான் புக் பண்ணிட்டேன். 25ஆம் தேதி டிக்கெட் கன்ஃபர்மேஷன், எனக்கு 17ஆம் தேதி விசா கிடச்சிருச்சு, 25ஆம் தேதி டிக்கெட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஆனாலும் காவல்துறை நண்பர்கள் வந்ததுனால மறுபடி தள்ளி போட்டு தான் நான் சிங்கப்பூர் போனேன். ஒரு ஊசி போட்டால் 3 நாள் அப்சர்வேஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 ஊசி போட்டிருக்கேன், அதுவே 9 நாள் அப்சர்வேஷன். அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏவா வேலு அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ தாவேகா, குறிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் சொன்னது போய். அவர் எதுக்கும் பயப்படாமல், இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு பயந்து சிங்கப்பூருக்கு போகலை அப்படின்னு சொல்கிறத ஏவா வேலு உட்பட ராசா நிறைய நபர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தாவேகாவால் எதிர்கருத்தாக சொல்ல முடியும், அது பார்ட்டி ஃபண்டினுடைய உண்மைத்தன்மை. ஏன்னா இந்த பார்ட்டி ஃபண்ட் இன்னைக்கு தாவேகாவை மட்டும் கிடையாது, திமுகவையும் ஹண்ட் பண்ணுது. ஆனால் திமுக கொஞ்சம் அஹர்டாக போய் தாவேகாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, இதை எதிர்த்து பேசுவது தான் திராவிடம். சுயமரியாதை ஒரு துளியாவது இருந்தால் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய விட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? ஐயா செந்தில்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. செந்தில்குமார் அவர்களா? ஐயா முன்னாடி எம்பி. என்ன எங்கப்பா ஹிந்து மட்டும்தான் இருக்குது, கிறிஸ்தவர்கள் யாரும் இல்லையா, முஸ்லீம்கள் யாரும் இல்லையா, பூமி பூஜைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தார்ல, அவர் தான். அவர் இப்போ என்ன பார்த்துருக்காரு அப்படின்னா, ஒரு மடாதிபதி அவர் இறங்கும்போது அவருக்கு செருப்பு, கட்டையாலான செருப்பு வைக்கப்படுகிறது. அதில் நடந்து வர்றாரு, அவர் கழட்டி போடுறாரு. அந்த செருப்பு எடுத்து அவங்களுடைய சிஷியர்கள், சீடர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ அவருக்கு சுயமரியாதை இல்லையா? சுயமரியாதை இருந்துருந்துச்சுன்னா இவங்க பேசியிருப்பாங்களாம். யார் இவங்க? கொஞ்சம் ப்ரூஃபை பார்த்துடலாமா? துர்காமா சாரி இருக்குது பார்த்தீங்களா, வண்டியில் ஐயோ பட்டுருச்சுன்னா வலிச்சிட போகுது சாரிக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து விட்டவர். இந்த மாதிரி குரு சிஷிய சீடர்கள்லாம் கிடையாது, நமக்கு அமைச்சராக இருந்தவர், அதுவும் அறநிலைத்துறை அமைச்சராகவே இருந்த அண்ணன் தான், வேறு யாருமே கிடையாது, சேகர் பாபு அண்ணன் தான். அதை விட்டுலாம். ராசா இப்போ சுயமரியாதை அப்படி இப்படின்னு பேசுகிறீங்கல்ல. ஒரு மாணவன் திமுகவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ராசா காலில் விழுந்த ஒரு 8-10 பேர், அதுக்கான கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். எதுக்கும் மறந்துடக்கூடாது பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன். வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த பட்ட நாமம்லாம் சொன்ன ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய கால்லேருந்து செருப்பு லைட்டாக ஸ்லைட் ஆகி கீழே விழுந்துருச்சு. அதை உடனடியாக ஒருத்தர் எடுத்து போட்டு அவர் பொன்முடி காலிலேயே போட்டு விட்டார். சுயமரியாதை செந்தில்குமார் அண்ணன் உங்களுக்கு தான் இந்த போஸ்டெல்லாம். இது இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய காலில் விழுந்தது, ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி கருணாநிதி காலில் விழுந்தது, இது எல்லாமே வீடியோவாக இருக்குது. சுயமரியாதை பல்லிழிச்ச தருணம்லாம் நிறைய இருக்குது. செந்தில்குமார் அவர்களே, நீங்கள் கொண்டு சுரன்றதும் புரன்றதும் பிரான்றதும் இதெல்லாம் அப்படியே நிப்பாட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மக்களை முட்டாளாக நினைக்கலாம், ஆனால் எல்லா நேரமும் மக்கள் முட்டாளாக இருப்பாங்க. சுயமரியாதை இருந்துச்சுன்னா ஒன்று நாங்கள் செஞ்சுருப்போம்ல, இது செய்யவே விட்டுருக்க மாட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் செய்ய விட்ட போது நீங்கள் எங்கள் கோமாவில் இருந்தீங்களா அப்படின்னு யாராவது கேட்டுட்டாங்கன்னானே. அதனால தான் இது நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது. பார்த்துக்கோங்க, திமுக சுயமரியாதை கட்சி அப்படின்னா இப்போ நடந்த ராசா அந்த இன்சிடென்ட்லாம் இப்போ நடந்துச்சு. அது எப்படி அப்போ சுயமரியாதையிலேருந்து எங்கேயாவது அப்போ மறந்துடுவீங்களா என்ன? எனக்கு புரியலை. மறந்துட்டா கூட பரவாயில்லப்பா, ஆனால் இப்படி வீரவசனம் பேசி மாட்டிக்கிட்டு நடுவில் நாங்கள் வீடியோ ப்ரூஃப்லாம் காண்பித்து, எதுவுமே ப்ரூஃப் இல்லாமல் பேச முடியாது பார்த்தீங்களா. மாற்றி வழக்குகள்லாம் தொடர்ந்துட்டு இருக்காங்க ப்ரூஃப் இல்லாமலாம் பேசினா. வித் ப்ரூஃபோடு இதை சொல்லிட்டோம். இப்போ செந்தில்குமார் அண்ணன் என்ன சொல்ல போகிறாரு? எம்பியாக இருந்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லா வியாக்கியானங்களும் தெரியும், அதனால் மன்னிப்பு கோருவாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். முன்னாள் எம்பியாக இருந்து போயெல்லாம் பேசக்கூடாது, சுயமரியாதை இயக்கம்டா எங்களோட இது அப்படின்னு சொல்லி காலர்லாம் தூக்கிட்டு இருக்கக்கூடாது பார்த்தீங்களா. அப்போ இந்த விஷயங்கள் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்து விடக்கூடாதுன்னு வச்சு இந்த ஒரு 4 மட்டும் நம்ம எடுத்து விட்டுருக்கோம். இன்னும் நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா இன்னும் 4 விடுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது, என்னென்னு பார்த்துக்கலாம். சரி, அடுத்ததாக என்ன செய்தி அப்படின்னு சொல்லி வரும்போது தான் ஏவா வேலு அவர்கள் டக்க நடந்து வரார். அவங்க பின்னாடி நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது, என்னையா ஸ்டாலின் அவர்கள் மாதிரியே ஒருத்தர் இருக்காரு தம்பி, அதை மட்டும் ஜூம் போங்கப்பா. அதுக்கு பின்னாடி யாருப்பா அது? அன்பில் மகேஷ் மாதிரியே ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் மாதிரியே இருந்தது, குட்டி ஸ்டாலின் மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி தலைமுடியெல்லாம், நம்ம அதை சொல்லக்கூடாது, தலைமுடியெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்தார் ஏவா வேலு அவர்கள் நடந்து வரும்போது அவர் சொன்னார், திமுக காரனுக்கு பயமா? அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் சிங்கப்பூருக்கு போனது 2016 ட்ரீட்மெண்ட் நாங்கள் அங்கே தான் எடுத்துகிட்ருக்கோம். இல்லையா? எனக்கு புரியலை. சிங்கப்பூரில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருவீங்க, அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஏழை பாலைகள்லாம் எங்களுக்கு இதே பிரச்சனை வராதா? எங்களுக்கு அலர்ச்சி வராதா?
சொரியோசிஸ் இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது நரம்பு பிரச்சனை, நியூரோ அந்த மாதிரி எதுவும் வராதா? இப்போ நாங்களாம் சிங்கப்பூரில், உங்களுக்கு கைராசியான டாக்டர் சிங்கப்பூரில் தான் இருக்கார், காசு இருக்குது, நீங்கள் போகிறீங்க. காசே இல்லாத எங்கள் மக்கள் எங்கே போவாங்க? அருணை மருந்தகம் அப்படிலாம் நிறைய வச்சுருப்பீங்க போலையே. அருணை மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் இருக்கா? அப்போது நான் என்ன கேட்குறேன், இத்தனை வருஷமாக திராவிட கட்சிகள் தானே ஆட்சி செஞ்சீங்க. இப்போ நீங்கள்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க சிங்கப்பூருக்கு. இங்கே வந்து நாங்கள் சிங்கி அடிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. சரி, அதை விட்டுடலாம். ஒரு போர் ஒன்று நடந்துட்டு இருக்குல்ல, தாவேகா வர்சஸ் திமுக. அப்போ தாவேகா சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஆயிடுச்சுப்பா. இப்போ தாவேகாவினுடைய தொண்டர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு ஒரு வேலை வந்துருச்சு. ராசா அவர்களும் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் 3ஆம் தர பேச்சாளர்கள் விட்டு பேச வைப்பாங்கன்னு சொன்னேன்ல, இப்போ அப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் அனிதா ராதாகிருஷ்ணன், ராசா அவர்கள் மட்டும்தான் முன்னிலையில் நிற்கிறாங்க. வேறு யாருமே இன்னும் அந்த லைம் லைட்டுக்கே வரல, கேமரா முன்னாடியே பேச மாட்டேங்காங்க பாருங்க. இன்னைக்கே முதலமைச்சர் விஜய் அவர்களை தரைக்குறைவாக பேசினதுல 2 பேர் இருக்காங்கன்னா, ஒன்று அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், இன்னொன்று ராசா அவர்கள். சட்டசபையில் கேட்டாராம், பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னேன், எந்திரிச்சு ஓடுறாங்க. ஒன்னு லூசுங்கிறதா, முட்டாளுங்கிறதா, இல்ல கிறுக்குங்கிறதா, இல்ல பொய்யாங்கிறதா, ஒன்றும் புரியல. இவனை லூசுன்னு சொல்லவா, முட்டாள்னு சொல்லவா, பைத்தியம்னு சொல்லவா அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து இந்த மாதிரி வார்த்தைகளை பேசியிருக்காரு. அதுவும் மேடையில் வச்சு பேசியிருக்கார். அதே மாதிரி 10 மணிக்கு 6 மணிக்கு போனான்னா 10 மணிக்கு வெளியில் வர மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒருமையில் திட்டியிருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இதுக்கு எதிராக இவங்க என்ன செய்ய போகிறாங்க, தாவேக்கு என்ன செய்ய போகிறாங்க, மறுபடியும் அப்படி தான் அவங்க அப்படியே பேசிட்டு போட்டுப்பா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி போக போகிறாங்களா, இல்லை இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி புரிய வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா காலங்கள் நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல ராசா அவர்கள் பேசினது பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னா எந்த பார்ட்டின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டார். அதை சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா, முதுகுத்தண்டு இருக்கா, தைரியம் திராணிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி யாரை கேட்குறாங்க? முதலமைச்சர் விஜய் அவர்களே கேட்குறாங்க. அந்த பையன் வந்துருச்சு, நாங்கள் எந்த பார்ட்டி என்று சொல்லவில்லை. உனக்கு வெக்கமா இல்ல? எந்த பார்ட்டி சொல்ற, சொல்லுங்க. நீ எந்த பார்ட்டின்னு சொல்லி நாங்கள் உடையாந்துருந்தோம். நீ ரைட். நீ எந்த பார்ட்டி சொல்றது துப்பு இல்ல, முதுகெலும்பு இல்ல. முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சரை வைத்துக் கொண்டு, அறவை காட்ட அமைச்சரை வைத்துக் கொண்டு ஏன்டான சபையில் உட்கார்ந்து வெளியே வந்தார். நான் என்ன கேட்குறேன், உண்மையிலேயே தாவேகாக்காரங்களுக்கு தைரியம், திராணி, தெம்பு, முதுகெலும்பு ராசா அவர்கள் கேட்ட மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி ஏதோ ஒரு பார்ட்டியை பற்றி தானே சட்டசபையில் பேசுனீங்க. அது திமுக தான். அந்த திமுக இவ்வளோ பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்காங்க, இந்த நபர்கள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி எவிடன்ஸ் உங்களால் வெளியில் விட முடியுமா? விட்டு தான் பாருங்களேன். பார்ட்டி ஃபண்டு அவனுக்கு ரொம்ப பெரிய அளவில் நாங்கள் வாங்கவே இல்லை, அது வேறு ஏதாவது பார்ட்டி வாங்கியிருக்கோம், திமுக அப்படி வாங்கின சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்குள்ள பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அப்படி உண்மையிலேயே இல்லை தப்பாக பேசுனீங்களா, உண்மையாக பேசுனீங்களா? உண்மையாக பேசுனீங்கன்னா அதுக்கு எவிடன்ஸை மக்கள்கிட்ட சொல்லுங்கள். எங்களுக்கு தேவை எவிடன்ஸ் தான்யா. எவிடன்ஸே இல்லாமல் நாங்கள் வீடியோவே போட மாட்டோம். அப்போ பார்ட்டி ஃபண்டை மட்டும் நம்பிடுவோமா என்ன? ஸோ பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி சட்டசபையில் வர பேச்சானதற்கு லூசு அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்களை ராசா அவர்கள் திட்டினார்கள் என்றால், அதுக்கு பின்னணியில் அவர் சொல்கிறது எந்த பார்ட்டின்னு கேட்டால் அதை சொல்கிறதுக்கு திராணி இல்லாமல் இருந்தார். அப்படிப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் ஏன் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு வெறுன்னு வெளிநடப்பு செஞ்சிட்டோம். அதுவும் இல்லாமல் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ திரைமறைவாக இருக்கிறார். ட்வீட்லாம் போடுவார், ஆனால் வெளியில் வரமாட்டார். கேட்டால் நாங்கள் பெயில் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் எங்கே இருப்போம், அப்ஸ்காண்டடாக இருப்போம். அது எங்களுக்கு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தருணம். புரியுதா உங்களுக்கு? தப்பு செஞ்சுட்டு பெயில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாமா, அப்ஸ்காண்டடாக இருக்கலாமா. அது சட்டம் அப்படி தான், அரசியல் சாசனமே அதான் சொல்லுதான். நீங்கள் வேணால் அப்ஸ்காண்டாக இருக்கலாம், தலைமறைவாக இருக்கலாம். நான் சொல்லலைங்க, ராசா அவர்கள் சொல்லியிருக்கார். தப்பு செய்யாதவங்க பெயில் கிடைக்கிறதுக்கு தலைமறைவாக இருந்து அப்படி செய்வாங்களாம். அது அந்த உரிமை வந்து அவங்களுக்கு இருக்கான். அப்போ இங்கே தப்பு செஞ்சவனும் தப்பு செய்யாதவனும் என்ன செய்யலாம், பெயில் கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவாக இருக்கலாம் அப்படிங்கிற உதாரணத்தை இப்போ யார் நம்ம முன்னாடி வச்சுட்டு இருக்காங்க? இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வச்சுட்டு இருக்காங்க. மக்களே நீங்களே சொல்லுங்கள், இவ்வளோ பெரிய தவறான ஒரு உதாரணத்தை நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்காங்களே. இப்போ பெயில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம தலைமறைவாக இருக்கலாம், ஒன்றும் கிடையாது, போலீஸால் ஒன்றும் செய்ய முடியாது. அதில் நான் வந்து இப்படி தான் சொல்லலான்னு இருந்தேன். ஏன்னா இப்படிலாம் அரசியல்வாதிகள் நினச்சிக்கிட்டு நாங்கள் பெயில் கிடைக்கிற வரைக்கும் இப்போ 8-9 நாள் ஆயிடுச்சா தலைமறைவாக தான் இருக்காங்க. அப்போது இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த பவர் என்ன? அப்போ இதெல்லாம் செய்யலாம், இவங்க செய்யலாம், சாதாரண மக்கள் செஞ்சால் மட்டும் அது பெரும் பிரச்சனையாக மாறுது அப்படின்னா, இது சாதாரண மக்கள் தானே கேள்வி கேட்கணும். சாதாரண மக்கள்னா டிபி ட்ரூப்ஸ் தான். வேறு யார்? நாமளே இதை பற்றி விவாதிக்கலை அப்படின்னா வேறு யார் இதை பற்றிலாம் பேச போகிறா? அப்போ ராசா அவர்கள் பேசுனது நான் சொல்லிட்டேன். பார்ட்டி ஃபண்டு இப்போ உண்மையிலேயே கோல் யார் அடிச்சிருக்காங்க? திமுக தான் அடிச்சிருக்காங்க. அந்த கோல் பொறுத்த வரைக்கும் திமுக சொன்னது கரெக்ட். பார்ட்டி ஃபண்டு நாங்கள் எந்த பார்ட்டின்னு கேட்டோம், இவங்க சொல்லவே இல்லை. அப்போ தாவேக்கு அங்கே ஃபெயில் ஆகியிருக்காங்க. அந்த ஃபெயிலை அவங்க சரி பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது, அடுத்த கோல் போடுறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுலேயும் திமுக கோல் அடிச்சிட்டாங்க. ஏவா வேலு விஷயத்துலையும் இப்போ திமுக தான் கோல் அடிச்சிருக்காங்க. 17ஆம் தேதியே நான் ஏதோ விசா எடுத்துட்டேன், 25ஆம் தேதியே இண்டிகோவில் நான் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூஃபை காண்பித்து விட்டார்கள். இல்லை நீங்கள் பயந்து தான் எங்கள் சிங்கப்பூருக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் சொன்னதும், இல்லாட்டி தாவேக்காரங்க
ஊடகக்காரங்க சொன்னதும் எப்படி அது சாத்தியமானது, அதுக்கான ப்ரூஃப் என்ன, அவங்க காண்பிக்கணுமா வேண்டாமா? இப்போ அடுத்ததா எப்பா நாங்கள் வந்து பெயில் கிடைக்கிற வரைக்கும் இந்த பதுங்கி இருக்கிறது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? திமுகவினுடைய ராசா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது சரியா தவறா? தாவேக்காரங்க, தாவேக்காவினுடைய லீகல் ஐடிவிங்கெலாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஏதாவது நமக்கு சொல்லிக் கொடுக்கணுமா வேணாமா? இதெல்லாம் தானங்க அரசியல். இந்த நுட்பமான அரசியலாம் நாங்களும் படிச்சுக்கிட்டா நாங்களும் நாளைக்கு நாங்கள் என்னெல்லாம் கிடையாது, இதை பார்க்கக்கூடிய யாராவது ஒரு அரசியல்வாதியாக வந்து வேறு லெவலில் ஏதாவது மக்களுக்காக நல்லது செய்யலாம் பார்த்தீங்களா? அப்போ இந்த நுட்பமான அரசியலை எங்களுக்கும் நீங்கள் சொல்லித் தருவீர்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதையெல்லாம் சினிமாவில் தான் பேசணும். எது கொத்து பரோட்டா வச்சு செஞ்சுட்டுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் சினிமாவில் தான் பேசணும். ஆமாம், இவர் வந்து முதல்வர் பதவிக்கு வந்துட்டாங்கன்னா முதல்வர் மாதிரி பேசணுமா? என்னை சீண்டிப்பார் சொன்னது யாருன்னு தெரியுமில்ல எங்களுக்கு. அது அப்போ அவர் முதல்வரா எங்களை சீண்டிப்பார், நாங்கள் விட மாட்டோம், சொன்னால் விட மாட்டோம், சொல்லாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ராசா அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை நான் கவனித்தேன். அந்த இடத்துல அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இப்படிப்பட்டவங்கெல்லாம் முதலமைச்சராக வச்சுருக்கோமே. இவ்வளோ பெரிய மக்கள் இருக்கிறது வந்து பொய்யா பேசினாங்க. பொய்க்கு அளவே இல்லையா? ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லாமா? வெக்கமா இருக்கு. காமராஜரும் அண்ணா ராஜாஜி உட்கார்ந்த இடத்தில் ஒரு பொய்யர் முதலமைச்சரா இருக்கிய. காமராஜர், அண்ணா, ராஜாஜி இவங்கெல்லாம் இருந்த அந்த முதலமைச்சர் பதவியை இவர் வந்து ஆட்சி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ கூட ராசா மனசில் கருணாநிதி, ஸ்டாலின் அப்படிங்கிற வார்த்தை வரல பாருங்க. அப்போ அவங்கெல்லாம் பொய்யா பேசியிருக்காங்க. அண்ணா அவர்கள் பொய் பேசலை, ராஜாஜி அவர்கள் பொய் பேசலை, காமராஜர் அவர்கள் பொய் பேசலை, கருணாநிதி பொய் பேசியிருக்காரு, ஸ்டாலின் அவர்கள் பொய் பேசியிருக்காரு. அந்த வகையில் இப்போ விஜய் அவர்களும் பொய் பேசுகிறாரு. அதனால பொய்யன் அப்படின்னு சொல்கிறாரு ராசா அவர்கள். கரெக்டான பாயிண்டை பிடிச்சிட்டலானே? நீங்கள் சொல்லாட்டி நாங்கள் பாயிண்டை பிடிச்சிட்டோன்னே. அப்போ அந்த இடத்துல அவருடைய உவமை காண்பிப்பது, உதாரணம் காண்பிப்பதில் கூட கருணாநிதியும் ஸ்டாலினும் வராத போது அவங்களுடைய ஆட்சியை பற்றி அவங்களுக்கே கொஞ்சம் டவுட் இருக்குது. அதனால தான் அந்த வார்த்தையை ராசாண்ணே சேர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுருக்காங்கண்ணே. நான் இல்லை, இந்த ட்வீட்டு இந்த கீழெல்லாம் எடுத்து கமெண்ட்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அடுத்தா அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணே அவர்கள் பேசுகிறார். பேசும்போது அவன்லாம் பேசுகிறாரு யார் அப்படின்னு சொன்னால் அதன் பிறகு அவர் வந்து நிற்கிறாரு, உட்கார்றாரு அப்படின்னு சொல்கிற வார்த்தையும் வருது. பரோட்டாவை கொத்து பரோட்டா சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? சாயங்காலம் 6 மணிக்கு போனா அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு எடுப்போம். அவனுக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியாது. தமிழகத்துல யார் இருக்கா, யார் போனா, யாருக்கு செய்தோம் என்பது தெரியாது. நேற்று தினம் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, பேசிக்கிட்டே இருந்தா அப்படின்னு எடுத்து வாசிக்கிறாரு. சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு நினைக்கிறாரு. அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அவன் பேசினா பிரச்சனை வந்துடும். அதனால நம்ம நாசுக்கா இவர் நிற்க வைக்கிறாரு, போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ராரும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரா? அது தெரியலையா அண்ணாச்சி? எதை செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். வியாபாரம் வேற செய்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. வியாபாரி எப்பவுமே கரெக்டாக இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக சென்டிமெண்ட்டாக யார்கிட்ட பேசுவாங்கன்னா இந்த அவங்களுடைய எண்ட் யூசர்ஸ் இருக்காங்கல்ல, கஸ்டமர்கிட்ட பேசுவாங்க. என்னப்பா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிலாம் பேசுவாங்க. ஏன்னா நாளை பின்ன வரணும்ல நம்ம கடைக்கு. அதனால அதே மாதிரி தான் போறாருன்னு சொல்லியிருக்காரு, அவன் வேணும்னு சொல்லியிருக்காரு. ரெண்டும் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? நல்லா எக்ஸாம் எழுத போகும்போது ஏயா பியா ஆன்சர் தெரியாமல் இருந்துச்சுன்னா ஏ அடிச்சுட்டு பி, அதையும் அடிச்சுட்டு மறுபடியும் ஏயா எழுதி வைப்பேன். அப்போ பார்க்குறவங்க கன்ஃபியூஸ் ஆகி ஏதாவது ஒரு மார்க்கு பரவாயில்ல பையன் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கான்னு சொல்லி ஏதாவது போடுவாங்கங்கிறதுக்காக தான். அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு குத்து, இந்த பக்கம் ஒரு குத்து. எப்படி அடுத்ததாக இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசியாக இன்னைக்கு இப்படி இன்ஸ்டாகிராம்லலாம் பயங்கரமாக வைரல். ஏதோ ஒரு ஜென்சி டிஎம்கே ஜென்சி இசடா 1.6K ஃபாலோவர்ஸ், வெறும் 1600 ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க 20,000 ரூபா படம் பைசா கொடுக்குறோம், ஜனநாயகன் படத்தை கழுவி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி கேம்பெயின் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா என்ன? 4 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நமக்கு ஒரு கேம்பெயின் ஏதாவது பார்த்து செஞ்சு விடலாம். இல்லை தமிழ் பட்சத்தில் ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் கிட்ட இருக்காங்க. ஏதாவது கேம்பெயின் திமுக சார்பாக ஐயா நான் சொல்லலையா, இன்னைக்கு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நிறைய பேர் சேட்டாக எடுத்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீ திமுக தான் வந்து சொல்லி ஆகணும். திமுகவினுடைய ஐடிவிங் இதை பற்றி உண்மைத்தன்மையை சொல்வார்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாத்தையும் மக்கள் முன்னாடி கொண்டு வர்றது மட்டும்தான் என் வேலை. கொண்டு வந்துட்டேன். மக்கள் யோசிப்பாங்க, ராசா பேசுனது சரியா இல்லை தப்பா, இல்லை ஏவா வேலு அவர்கள் பேசினது தப்பா சரியா, விஜய் அவர்கள் அப்படி பேசியிருக்காரு அப்போ உண்மையாக இருக்குமா? மக்கள் யோசிக்கட்டும். அவங்க யோசிக்கிறதுக்கு தானே நம்ம வீடியோ போடுறோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.